வணக்கம். சீன சரித்திரத்தில் போர்க்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதில் நிறைய உத்திகளை பயன்படுத்தி போர்களை வென்றிருக்கிறார்கள். அதை ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் போர்களில் நிறைய உத்திகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் முறையாக அதை நாம் ஆவணப்படுத்தவில்லை. ஆனால் சீனத்தில் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆவணப்படுத்தப்பட்ட 2 புத்தகங்களில் ஒன்று போர்க்கலை அப்படிங்கிறது. அதை சன் சு அப்படிங்கிறவர் எழுதினார். இன்னொரு போர்க்கலை சன் பின் அப்படிங்கிறவர் எழுதினார். இதிலிருந்து 36 போர் உத்திகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் சில வரலாற்று சம்பவங்களை உதாரணமாக சொல்லி இப்படிலாம் நாம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உத்திகள் வாழ்க்கைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான். நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அங்கேயும் ஒரு வார் இருக்குது. நம்ம உடம்பே இப்போ கிட்டத்தட்ட ஒரு போர் நடத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கிருமி வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிற ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம உடம்புலையே. ஆக நாம் போர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் போர் அடிக்காமல் இருக்கிறது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று, இந்த 36 ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று டிசீவ் ஹெவன் டு கிராஸ் த சி அப்படின்னு ஒன்று. அதாவது நீங்கள் கடலை கடப்பதற்கு சொர்க்கத்தை ஏமாற்று அப்படின்னு சொல்லி ஒரு உத்தி. இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் புரியும். என்னன்னா, ஒரு நாட்டு மன்னர், அந்த நாட்டு மன்னர் வேறொரு நாடு உதவி கேட்குது, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் போரில் உதவி பண்ணுங்கன்னு. இந்த மன்னர் ஒத்துக்கிறாரு. படையெல்லாம் கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே அவருக்கு ஒரு அயற்சி வந்துடுது. கடலில் அவ்வளோ தூரம் போய் அந்த நாட்டுக்கு எதுக்காக உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறாரு. கொங்குரு அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு போய் ஏன் உதவி பண்ணணும், கிட்டத்தட்ட 1000 மைல் கடலில் போகணுமே அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு ஜென்ரல் இருந்தார், அவர் பேர் ஜூனு. அவர் எல்லாம் கிளம்பி படம் போயிட்டுருக்கு இல்லையா, மன்னரே ஒரு விவசாயி நம்மளை கூப்பிட்டுருக்காரு விருந்துக்காக, இன்றைக்கி நாம் போய் அந்த விருந்து வேணால் ஒரு 2 நாள் இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போயிடலாமே, நம்ம அரண்மனைக்கு போயிடலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவர் நமக்காக விருந்தெல்லாம் தயார் பண்ணியிருக்கார். இவர் போகிறார். போனால் பெரிய ஒரு பதாக மாதிரி கட்டி எல்லாம் மறைச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய கூடாரம் போட்டிருக்காங்க. போனால் விதவிதமான உணவு, நல்ல விதவிதமான மது வகைகள். மன்னர் எல்லாம் அந்த சேனையில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 3 நாள் கழித்து பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அலை சத்தம் கேட்குது. என்னடா இது அலை சத்தம்னு அந்த பெரிய கேன்வாஸ் மாதிரி இருந்தது. அதை பார்த்தா கடலுக்கு நடுவில் பயணம் போயிட்டுருக்குறாங்க. இப்போ வேறு வழியே கிடையாது. அந்த கடல்லையே போய் அடுத்த இதை சேர்ந்து கரையை சேர்ந்து அந்த நாட்டை தோக்கடிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த ஜூ மன்னர்கிட்ட சொல்கிறார், மன்னரே என்னை மன்னிச்சுக்கங்க, வேறு வழி தெரியல எனக்கு, ஏன்னா நம்ம கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணுமேனு. என்ன பண்ணிட்டார் அவர், கடலுக்குள்ளேயே ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு இவங்களுக்கு விருந்து வச்சு, இவங்க எதிர்பார்க்காத டைமில் அந்த கப்பல்லாம் மூவ் பண்ண வச்சு, அந்த கடலை கிராஸ் பண்ண வச்சு, கடைசியில் அவர் என்ன நினைச்சாரோ அதை அடைச்சிட்டார். இதுதான் டிசீவ் த ஹெவன் டு கிராஸ் த சி. இப்போ இந்த உத்தியை இன்னைக்கு பல கம்பெனிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் கம்பெனிக்குள்ளே போய் ஒரு அவுட்லெட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஏற்படும்னாக்கா, அங்கே போன உடனேயே ஏதாவது வாங்கிட்டு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். ஏன்னா முதல் நாளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் ஐபேடு விற்பனையாச்சு. 1.7 மில்லியன் ஐஃபோன் விற்பனையாச்சு. காரணம் என்னென்னா, அங்கே போன உடனே அதுதான் உலகங்கிற மாதிரி ஒரு எண்ணமும், அங்கே வாங்காமல் வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் ஏற்பட்டு, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதெல்லாம் கூட இந்த மாதிரி பொருள்கள் தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். சில கடைகளில் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் வாங்க வேணாம் சார், சும்மா பார்த்துட்டு போங்க அப்படிம்பாங்க. நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையினுடைய ஆம்பியன்ஸு, அங்கே இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ் நடந்துக்கிற விதம், அவங்க காமிக்கிற பொருள்கள்லாம் பார்த்தா நமக்காக இவ்வளோ தூரம் சிரமப்பட்டாங்களே, ஏதாவது ஒன்று வாங்காமல் நம்ம போகக்கூடாது
அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டுரும். சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த காலேஜில் நீங்கள் வந்து இந்த 7ஆம் தேதி ஆனுவல் டேயில் கலந்துக்க முடியுமா அப்படிம்பாங்க. இல்லைங்க, நான் எங்கேயுமே போகிறது இல்லைங்க, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, 7ஆம் தேதியெலாம் வர முடியாது, தயவுசெய்து விட்டுருங்க, நான் வரது இல்லைங்க, அப்போ அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி சார், இங்கே பக்கத்தில் வந்துட்டோம் சார், சும்மா ஒரு தடவை வந்து பார்த்துறோம் சார், உங்களை சும்மா பார்க்கணும் போல் பார்த்துறோம் சார், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுக்கு மேலே நீங்கள் வந்து மரியாதை குறைவு இல்லையா, சரி வாங்க அப்படின்னா ஒரு 25 பேர் வந்து உட்காருவாங்க. ஒரு பெரிய படையே ஆக்கிரமிக்கிற மாதிரி உங்களை சூழ்ந்து, இந்த நகராதன்னு இந்த சினிமாவிலெல்லாம் வந்து முற்றுகையிடுற மாதிரி உங்களை சுற்றிக்குவாங்க. அப்புறம் சார் உங்கள் மேலெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் சார், நாங்கள் புதுயுகம் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறோம் சார், எல்லா பசங்களும் நீங்கள் தான் வரணுங்கிறாங்க சார், உங்களை தவிர வேறு யாருமே எங்களுக்கு இல்லை சார், இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் உங்கள்கிட்ட சம்மதம் வாங்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசீவ் த ஹெவன் டு கிராஸ் த சி. சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற உடனே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு ட்ரெயின் பண்ணணும். என்ன பண்ணார், லீ குவான் யூ இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினார், இந்தியாவில் ரொம்ப சந்தோஷம்னு. நாசருக்கு ஒரு லெட்டர் எழுதினார் எஜிப்டில், அவங்க ரொம்ப சந்தோஷம்ல பதில் அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவர் இஸ்ரேலி சோல்ஜர்ஸை கூப்பிட்டு தான் ட்ரெயின் பண்ண வைக்கிறாரு. ஆனால் அங்கே ஏற்கனவே மலேயாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு இது பிரச்சனை, இஸ்ரேலை கூப்பிடுறதுனால. அதனால் முதல்ல அவங்கள மெக்சிகன்ஸ்னு சொன்னார். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து இஸ்ரேலோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி மலேயாவையும் பேசிஃபை பண்ணி அதுக்கப்புறமேல அவங்க இஸ்ரேலி ட்ரூப் அப்படின்னு சொல்ல வச்சார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த கேம்பிளிங் பிளேசஸ்லாம் இருக்கும், கேசினோஸ்லாம், அங்கெல்லாம் போனீங்கன்னா பணத்தை மக்கள் தோக்கிறதே தெரியாமல் தோத்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். அவனுக்கு பணமே பெருசு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாயிரும். சில நேரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து சில பேர் தே வில் ட்ரை டு டிசீவ் அஸ் பை ஷோயிங் ஹெவன் டு கிராஸ் த சி. அதனால் வாழ்க்கையில் நாம் வியாபாரம் செய்தால் இனிய அனுபவத்தை தந்து மக்களை கவர வேண்டும். நாம் வாடிக்கையாளராக இருந்தால் அனுபவங்களால் ஏமாந்து போகாமல் பொருள்களின் தரத்தை மட்டுமே வைத்து அவற்றை வாங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.